முதல் கேள்வி, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்கள் அல்லது ஒரு உலோகம் மற்றும் ஒரு அலோகம் சேர்ந்து உருவாகும் கலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை சி. கலப்பு உலோகம். இரண்டாவது கேள்வி, எஃகு எதன் கலப்பு உலோகம்? விடை பி. இரும்பு மற்றும் கார்பன். மூன்றாவது கேள்வி, வெண்கலம் எதன் கலப்பு உலோகம்? விடை சி. தாமிரம் மற்றும் வெள்ளீயம். நான்காவது கேள்வி, பித்தளை எதன் கலப்பு உலோகம்? விடை சி. தாமிரம் மற்றும் துத்தநாகம். ஐந்தாவது கேள்வி, குறைந்த உருகுநிலை கொண்ட உலோகம் எது? விடை சி. பாதரசம். ஆறாவது கேள்வி, மிகவும் கடினமான இயற்கையான பொருள் எது? இது சில உலோகங்களை வெட்டவும் பயன்படுத்தப்படுகிறது. விடை பி. வைரம். ஏழாவது கேள்வி, மின்சாரத்தை மிக நன்றாக கடத்தும் உலோகம் எது? விடை சி. தாமிரம். எட்டாவது கேள்வி, விமான பாகங்கள் தயாரிக்க பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் இலகுவான மற்றும் வலிமையான உலோகம் எது? விடை சி. அலுமினியம். சமையல் பாத்திரங்கள் செய்ய பொதுவாக பயன்படுத்தப்படும் அரிப்பை எதிர்க்கும் உலோகம் எது? விடை சி. அலுமினியம். பத்தாவது கேள்வி, உலோகங்களை மெல்லிய தகடுகளாக அடிக்கும் பண்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பி. தகடாக்கும் தன்மை. நாம் இப்போ 10 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கோம். இதோட மதிப்பெண்ணை தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற மதிப்பெண் காட்டு அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணால் எத்தனை ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு காட்டும். நாம் 10க்கு 10மே கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். இந்த பேஜ் உங்களோட சுய மதிப்பீடு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். இதை படிச்சுட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.